ரொனால்டோவாலையும் சரி அவருடைய ரசிகர்களாலையும் சரி அவ்வளவு ஈஸியா இந்த ஒரு போட்டியா மறக்கவே முடியாது. காரணம் 2016 நடந்த யுஎஃபா இறுதி போட்டியில மேட்ச் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே எதிரணி வீரர் ரொனால்டோவுடைய கால்ல இடிச்சதுல இன்ஜுரி ஆகி அதே இடத்துல படுத்துறாரு ரொனால்டோ. அப்புறம் அவரை கிரவுண்ட்ல இருந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ரொனால்டோ எனக்கு ஒண்ணுமில்ல, என்னால விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள திரும்பவும் வராரு. அப்போ அவரால கொஞ்சம் கூட நடக்க முடியாம வழியில அங்கேயே உட்கார்ந்துறாரு. நம்மளால இந்த போட்டியில விளையாட முடியலையே அப்படிங்கறத நினைச்சும் அடிப்பட்ட வழியில துடிச்சும் அழுக ஆரம்பிக்கிறாரு ரொனால்டோ. அப்புறம் மெடிக்கல் டீம் அவரை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்போ கேப்டன் இல்லாம போர்ச்சுகல் அணி ரொம்பவே மோசமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், போர்ச்சுகல் அணி தோற்க போகுது அப்படின்னு அங்க இருந்த அத்தனை ரசிகர்களும் மனசு உடைஞ்சு போக ரொனால்டோ ரீஎன்ட்ரி கொடுத்து கிரவுண்டுக்கு வெளியே இருந்தபடியே யாராருக்கு பந்த பாஸ் பண்ணணும், எந்த பக்கம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ல கத்தி கத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு ரொனால்டோ. அவர் சொன்ன பிளான அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியில ஒரு கோல் போட்டு போர்ச்சுகல் அணி இறுதி போட்டியை வெல்றாங்க. அதுவரை வழியில அழுத ரொனால்டோ தன்னுடைய டீம் ஜெயிச்சதும் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாம